Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஸ்வீட் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்டான கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் டேஸ்ட்டில் உள்ள மைசூர்பா தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பானா நிறைய பேருக்கு ஃபேவரட். ஸோ அது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு ஈஸியாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சீனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் எடுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேம் கப்பில் எடுங்க. அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக எக்ஸாக்டாக டேஸ்ட் எல்லாம் வரும். இப்போ அதே கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். மொத்தமாக நம்மளுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1.5 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 3/4 கப் நெய் எடுத்தாச்சு. அகெயின் ஒரு 3/4 கப் நான் எண்ணெய் எடுக்க போகிறேன். ஸோ டோட்டலாக ஒரு 1.5 கப் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மொத்தமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1.5 கப் எடுத்தாச்சு. இப்போ இதை லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த நெய் எண்ணெய் மிக்சர்லேருந்து ஒரு 1/2 கப் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கடலை மாவில் ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, மொத்தமாக ஊற்றாதீங்க. இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணதை கடலை மாவில் ஊற்றும் போது நம்ம அந்த மாதிரி ஒரு மாதிரி பச்சை வாசம் இருக்கும், அது போயிடும் சூடு பட்டோன்னே. அதனால் லைட்டாக சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு 1 கப் சீனி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிண்டினதுக்கப்புறமா கொஞ்சம் பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு 1/2 கப், அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. நீங்கள் கிண்ட கிண்ட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பாருங்கள் நல்லா திக்காகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி கிண்டும் போது நல்லா சுருண்டுக்கிட்டு வரும். நல்லா சுருண்டுட்டு வந்துடுச்சுன்னா நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பதம் தான், இதுதான் இந்த பதம். இந்த பதம் வந்தோன்னே நீங்கள் இதை ஊற்றிடலாம் பேனில். நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு குழிவாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக நெய் ஊற்றி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரஷ்ஷை வச்சு. நல்லா சைட்லலாம் க்ரீஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம வந்து மோல்ட் பண்ணி அன்மோல்ட் பண்ணும் போது ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும். அதனால் சைட்லலாம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஊற்றிடலாம். பாருங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி லேயர் லேயராக வரும் நல்லா.
இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக வரும் எல்லா பக்கமும். அது மாதிரி கரண்டி வச்சு மேல் லேயரில் நல்லா தடவி விடுங்க. அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணும் போது. இப்போ தடவி விட்டாச்சு, நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். 40 நிமிஷம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து ஓரத்துலலாம் நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தட்டும் போது ஈஸியாக கீழே விடும். அது மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக அதை ஆற விட்டுறாமல் கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் விரலை வச்சு தொட்டு பார்த்தா லைட்டாக சூடாவது தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சால் தான் நம்ம அன்மோல்ட் பண்ணும்போது ஷேப்பாக ஈஸியாக நொறுங்காமல் வரும். இப்போ இது தட்டியாச்சு, அவ்வளோதான். தட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம் ஷேப்பாக. பாருங்கள், கட் பண்ணும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் பீசஸாக கட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.